இல்லை அதே முன்னாடி ஒரு 3 மணி நேரம் இது காவல் நிலையத்தில் வேற ஒரு ஆய்வாளர் கீழே நான் இந்த விளக்கம் கேட்டாங்க, பதிவு பண்ணேன். அதே தான் ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கே உங்கள் வீடு எங்கே உங்கள் முகவரி எப்போ சந்திச்சிங்க, எப்போ இது என்ன நடந்தது, அதே கதை தான் இது. அடுத்த கட்ட விசாரணைக்கு எதுவும் அழைச்சிருக்காங்களா சார் உங்களை? எதுவும் இல்லை தேவைப்பட்டால் மறுபடியும் விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைக்கணுன்றாங்க. சரி, சம்மன் கொடுத்த உடனே அடுத்த சம்மன் கொடுக்குறாங்க. ஒரு கேப்பே இல்லாமல் கொடுக்குறாங்க. அது 4 நாள் அவகாசம் கேட்டு அடுத்த நாள் அது ஒரு அராஜகம், அது அடக்குமுறை. எப்படின்னா இப்போது இது ஏற்கனவே விசாரிச்சாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரி 15 ஆண்டுகளாக இதே தொல்லையாக இருக்குன்னா நான் தான் இந்த வழக்கை தொடுத்தேன். இதை நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்ட்டு. அப்போ அந்த நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி இது விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க. 3 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 மாத காலம் இருக்கும்போது இது 3 நாளில் விசாரித்து முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு முதல் அழைப்பானையை வீட்டில் கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க. அப்போ நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வந்தேன். அப்போ சொன்னேன், நான் அந்த மாதிரி பயணப்பட்டுட்டு இருந்தேன். இப்போது நான் கட்சி வேலை திட்டமிட்டேன், எல்லாருக்கும் சொல்லிட்டோம்ல. அப்போ முடிச்சுட்டு வந்தவொடனே நான் வரேன்னேன். அதுக்குள்ளே அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு போனேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்தால் அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்ன்ட்டு. அதனால் இதை அவசரமாக இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்போ நீங்கள் காலையிலேருந்து என்னை சுற்றி தான் நீங்கள் எல்லோரும் நிற்கிறீங்க. என்ன அசிங்கப்படுத்திடணும், அவ்வளோதான். அதில் அசிங்கப்படுத்தணும்னு நான் இதெல்லாம் ஐயோ அப்பான்னு விட்டுட்டு சொந்த ஊருக்கே பொழப்பாக்க போயிடுவேன்ட்டு ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை அதில்.